இன்றைய பாராளுமன்ற அமர்வில் சபை முதல்வர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். புலனாய்வு பிரிவின் எவராயினுமே இதனை வழிநடத்துகின்றனர். பாராளுமன்றத்தில் தெரிவு குழுவை அமைத்து இந்த புலனாய்வு பிரிவின் பிரதானி யார் என்பதை அறிய வேண்டும் என நான் ஆலோசனை வழங்குகிறேன். இந்த சம்பவம் தொடர்பில் யாருக்கும் தெரிவிக்காமல் முப்படையின் தளபதிக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதா? ஜனாதிபதிக்கு தெரிவிக்கவில்லை, பிரதமருக்கு தெரிவிக்கவில்லை, முப்படைகளின் தளபதிக்கு தெரிவிக்கவில்லை, போலீஸ் மா அதிபருக்கு கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான விடயத்தை கடிதம் மூலமா தெரிவிப்பது சபாநாயகரே. இது 2014 ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி டெய்லி மிரர் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டுள்ளதை இங்கு காண்பிக்கிறேன். இது பாரிய பிரச்சினை. புலனாய்வு தொடர்பில் அறிந்தவர்கள் இந்த பதவிகளுக்கு நியமிக்கப்பட வேண்டும் என நான் நினைக்கிறேன். NIB அறிக்கை தொடர்பில் அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். இதனை புரிந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா இன்று இருக்கிறார். அவர் இங்கு சும்மா இருக்கிறார். நாங்கள் பரிசுகளை பகிர்ந்தளிப்பது போல பதவிகளை வழங்க முடியாது. தகவல்கள் கிடைக்கவில்லை என இங்கு தெரிவிக்க முடியாது. தகவல்கள் வந்துள்ளன. ஏப்ரல் 4ஆம் தேதி தகவல்கள் கிடைத்துள்ளன. புலனாய்வை கருத்தில் கொள்ளவில்லை. பாதுகாப்பு சபை அரசியல் செய்கிறது. பிரதமர் வர சொல்லிய போதும் வருகை தரவில்லை. அதைத்தான் நாங்கள் தேட வேண்டும். இந்தியா நமக்கு உதவி செய்கிறது. அந்த உதவியை பெற்று நாட்டில் சமாதானத்தை நிலை பெற வைக்க பாடுபட வேண்டும். இதேவேளை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன பாராளுமன்றத்தில் இன்று இவ்வாறான கருத்தினை தெரிவித்தார். මියගේ සංඛ්‍යාව මේ වෙනකොට 350 ඉක්ම ගොස් තිබෙන බව වාර්තා වී තිබෙන. உயிரிழந்தவர்களின் தொகை தற்போது வரை 350 பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 800க்கும் அதிகம். அரசாங்கம் இன்னமும் சீரான நிலையை தோற்றுவிக்கவில்லை. தனக்கு தெரியாது என்று கூறிய பிரதமர் இலங்கை வரலாற்றில் இதுவரை இருந்ததில்லை. எனது பாடசாலை நண்பர் தொடர்பில் நான் கவலை அடைகிறேன். මම කනගාටු වෙනවා මගේ පාසල් මිත්‍රයා මෙවැනි බංකොලොත් භාවයට පත්වීම ගැන. මරණයෙන් මරණය වී තිබෙන වෙලාවක වීරුකාරයෝ ලෙස පාර්ලිමේන්තුවේ හැසිරෙන්න එපා. මම මේ අවස්ථාවල් දැකලා තියෙනවා. இவ்வாறான சம்பவங்களை நான் பார்த்துள்ளேன். 1983 ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. நாடு பற்றி எரியும் போது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். இவ்வாறான விடயத்தை மீண்டும் செய்ய வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். අපි කියනවා ඒ වගේ දේවල් කරන්න එපා අපහු.